கேமரா அப்படியே ஃபோக்கஸ் விஷ்ணு மேல திரும்பி அவர் ரொம்ப மிரட்டி பேசிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் தாண்டி ஏன் ஒரு பதில் சொல்லல? இன்னொரு ஏன் மீடியாவுக்கு வந்து டைரக்டா பேச மாட்டேங்கிறாரு? அவர் சேனல்ல மட்டும் உட்காந்து பேசுறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய கேட்கணும்ல. அதை எப்படி பாக்குறீங்க? ட்ரூ. ஏன்னா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் நம்ம வீடியோலையும் போட்டிருந்தாங்க முன்னாடி வீடியோலாம். நீங்கள் என்ன உட்காந்து சேனலில் பேசிகிட்டு இருக்கீங்க, லீகலாக மூவ் பண்ணுங்கள். நம்ம லீகலாக மூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஆல்ரெடி லீகலாகவும் பீப்புள் மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வெளிலே வந்து பீப்புள் வந்துட்டு கேதர் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி நியூஸ் மீடியாவும் போச்சு. பட் அவங்க இன்னும் ஸ்டில் ஒரு இது கொண்டு வரல, வெளியே கொண்டு வரல. பட் சேனல்ஸ் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, இன்னொரு யூடியூப் சேனல் எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று அதில் தான் பாதிக்கப்பட்டவங்க பேசினதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல. ஓகே, ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்மளோட லாஸ்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம சில கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். விக்டிம்ஸும் அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க. என்னென்ன கொஷின்ஸ் அந்த இடத்துல கேட்டிருந்தோன்னா, நிஜமாவே நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரூஃப் காமிங்க. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் இது இந்த மாதிரி லாஸ் ஆச்சு நீங்கள் ஒரு பேப்பர் கூட இது வரைக்கும் காமிக்கல. ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, நீங்கள் எப்படிங்க எம்ஓயூ அப்கிரேட் பண்ணுவீங்க? இப்போது நம்ம 2 பேர் பார்ட்டி இருக்கோம் அப்படின்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தானே ஒரு எம்ஓயூக்குள்ளே போகிறோம். விச் மீன்ஸ் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் 2 பீப்புள்ஸ். அப்படி தானே அந்த அர்த்தம். நீங்கள் எப்படி கன்சர்ன் பார்ட்டியை கேட்காம எப்படி எம்ஓயூ அப்டேட் பண்ணுவீங்க? அப்டேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அங்கே கொரியரில் போயிருக்கு போஸ்ட் மேக்ஸிமம். ஏன்னா அதுவும் நம்ம இப்போ பேசியிருக்காங்க, ஒரு விக்டம் பேசியிருக்காங்க, ஃப்ரம் அதர் ஸ்டேட் பேசியிருக்காங்க. ஓகே, அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேம் நாங்கள் நேரில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாமான்னு எம்ஓயூ கேட்டப்போ கூட அவர் நேரிலலாம் வர வேணாம், பிரீத்தி பேசினாங்க, நேரில் வர வேணாம், நாங்கள் சைன் பண்ணி போஸ்ட் அனுப்பிடுறோம். ஓகே, அப்படின்னு தான் அங்கே சொன்ன விஷயமா இருக்குது. மூணாவது, செக்கை பற்றி ரொம்ப பேசியிருந்தார் இவர். அதில் பார்க்க முடிஞ்சுது செக்கை வந்து எல்லோரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல. யாரும் போய் இவர்கிட்ட செக்கு கொடுங்கன்னு கேட்கல. இவராக தான் வாலண்டியராக எல்லாருக்கும் செக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கான எவிடென்ஷியல் ஸ்க்ரீன்ஷாட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது இந்த இடத்துல.